எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ வந்திருக்கோம் புதூர் நாகாதம்புரம் கோயில் புளியங்குளத்தில். இன்றைக்கி இந்த கோயிலில் திருவிழா. இப்போ நீங்கள் என்ன நேற்று வச்சு வாரீங்களோ அது கட்டாயம் நடக்கும். இப்போ நீங்கள் கல்யாணம் கட்ட போகிறீங்களோ அப்போ நீங்கள் கல்யாணம் கட்டுறதுனால நீங்கள் நல்லா நேற்று வச்சு வாங்க. உங்களுக்கு அடுத்த மாதம் அடியார்களே, இந்த புதூர் நாகதம்பரம் ஆலயத்தின் பூஜைகளும் மற்றும் திருவிழாக்களும் நேர்த்திக்கடன்களும் உள்ளுக்கு என்னென்ன மாதிரி நடக்குது, எவ்வளோ சனங்கள் இருக்காங்க, என்னென்ன நேர்த்திக்கடன் இருக்குது, எப்படி பூஜை நடக்குது எல்லாமே இந்த காணொலி மூலம் ஆலயத்துக்கு வரலை என்று கவலைப்படாமல் இந்த காணொலி மூலமாக ஆலயத்தில் நடக்கும் அவ்வளோ பூஜைகளையும் பார்த்து ஆலயத்திலே மதிய பூஜைக்கு பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் வந்திருக்கின்றார்கள். நேர்த்திக்கடனுக்காக பொங்கல் சமைத்து பொங்கி படைக்கு தான் இது. பரம்பரையா இருந்த நாங்கள் ஏன் நம்ம இந்த முறை சுனாங்கிறா இது ஜனாதிபதி வந்தபடியா எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ வந்திருக்கோம் புதூர் நாகாதம்புரம் கோயில் புளியங்குளத்தில். இன்றைக்கி இந்த கோயிலில் திருவிழா. இன்றைக்கி நான் உள்ளே உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஃபுல் வீடியோ காட்டுவோம். இப்போ இதுதான் மெயின் ரோட்டு, யாழ்ப்பாணம் மோனிய மெயின் ரோட்டில் இந்த முன்னுக்கு சந்தி இருக்குது, கோயில் இருக்குது. இப்போ நாங்கள் சொன்னால் நாங்கள் இதில் கும்பிட்டு தான் உள்ளே போகணும். இந்த சந்தியால் தான் உள்ளே போகிறோம். இந்த சந்தி ஆட்கள் அதிகாலையெல்லாம் வந்து கொண்டு தான் இருக்காங்க கோயிலுக்கு காலையில் பூசை பார்க்குறதுக்கு. நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம். அருள்மிகு ஸ்ரீ நாகதம்புரம் ஆலய நுழைவாயில். பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க, ஓட்டுறதுக்கு பஸ் ஓடிக்கொண்டு தான் இருக்குது கோயிலுக்குன்னு சொல்லி. மணியிலேருந்து கோயிலுக்கு பஸ் வந்து கொண்டு இருக்கு. பைக்குக்கு டிக்கெட் 100 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு பரிசீலனை செஞ்சுட்டு பழையோடு செஞ்சுட்டு நாங்கள் வருவோம். சனங்கள் வந்து கொண்டு தான் இருக்காங்க. களைச்சி விழுந்து வரும் பக்தர்களுக்கு குளிர்பானம் கொடுக்குறாங்க பாருங்க. வந்து எல்லாம் வழிபாடுல செஞ்சுட்டு வீட்டுக்கு போய்க்கொண்டு தான் இருக்காங்க. பார்க்கக்கூடிய மாதிரி மாம்பழ கடை இருக்குது, இங்கெல்லாம் அன்னாசி கடை இருக்குது. இங்கெல்லாம் இப்போ தான் கடை போட்டு கொண்டிருக்காங்க, தொப்பி கடை. இப்போ தான் போட்டு கொண்டு கடை இந்த அடித்து கொண்டிருக்காங்க. இதாலே இருக்குது கடையில் நிறைய இருக்குது. வார வழியிலே நிறைய கடையில் போட்டு கொண்டிருக்காங்க. உங்களுக்கு வழிபாடை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான சாமான் அனைத்துமே இங்கே இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இதில் பேக் இருக்குது, 1000 ரூபா போட்டுருக்கேன் பேக்கு. பிளட்டுகள் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு வரும்போது நம்ம ஷாப்பிங்கை பார்ப்போமா, சாமியை பார்த்து அர்ச்சனை செஞ்சுட்டு வரும்போது நம்ம ஷாப்பிங் அளவுலாம் பார்ப்போம். அன்னாசி கூட்டு போட்டு அன்னாசி வெட்டி கப்பில் வச்சுருக்காங்க. இதில் கச்சான் இருக்கு, கச்சா வந்துருக்கு. இளநீர் கடையும் போட்டிருக்காங்க, ஸ்வீட் கடையும் போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாமே இருக்குது. வாரக்காலம் வந்து வாங்க அண்ணா, இந்த கடையில் வாங்குங்க ஃபுல்லாக சாமானெல்லாம். இங்கே பாருங்க பாயல் போட்டிருக்காங்க. நீங்கள் இலைப்பாறதுக்கு பாயை வாங்கி இலைப்பாறலாம் பாருங்க. ஃபுல்லாக பாருங்க. அன்னாசி சோளம் அன்னாசி வாங்குங்க.
பெரிய ஒரு கடை தொகுதி ஒன்று போட்டிருக்காங்க. பெரிய நிறைய கடைகள் இருக்குது, உங்களுக்காக போட்டு வச்சுருக்காங்க. நிறைய கடைகள் நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, வாசலுக்கு வந்த பிறகு பாருங்க, கொஞ்சம் தெரியுதா? அதுதான் கோயில். கோயில் வாசலுக்கிட்ட வந்துட்டான். கோயில் தெரியுதா உங்களுக்கு? இதில் வந்து இதுதான் காவடி எடுக்கிற இடம். இந்த பக்கம் இதுதான் காவடி எடுக்கிற இடம். பாருங்க, காவடி எடுக்கிற நேர்த்தி கடன் காவடி. நான் இந்த வருஷம் காவடி தான் இந்த வருஷம் எடுக்கலாம். போயிட்டு வீட்டில் யாரும் வரல. அடுத்த வருஷம் தான் நானும் காவடி எடுக்க போகிறேன். நம்மளே காவடி இருக்காங்க பாருங்க. இதில் வந்து பக்தர்களுக்கு மதிய அன்னதானம் வழங்குற இடம் தான் இது. பக்தர்கள் வந்து லைனில் நின்று அன்னதானம் சாப்பிட்றது, இதுதான் லைனில் நிற்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. சரி, நாங்கள் இப்போ கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்துடுவோமா? கோயிலுக்கு உள்ளே போயிடுவோம். பறவை காவடி எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க, பார்க்கலாம். லைனை பாருங்க, அன்னதானம் சாப்பிட்றதுக்கு லைனை பாருங்க எப்படி நிற்கிறாங்க. நம்ம இப்போ கோயில் வாசலுக்குள்ள போவோமா? கோயில் வாசலுக்கு போவோம். பார்க்க பிரம்மாண்டமான ஒரு காட்சி அளிக்கின்ற கோயில் வாசல் நீங்கள் பார்க்கலாம். தண்ணீர் பந்தல் தண்ணி பந்தல். ஹாய், வணக்கம் வணக்கம். எங்கே வரீங்க? முடிஞ்சா? சரி. கோயிலுக்கு வாசலுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ கோயிலுக்குள்ள போவோம். சரியா? வந்துட்டோம். கோயில் வாசலை நீங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு. நீங்க பாருங்க எப்படி இருக்கு கோயில் வாசலையே. நாங்கள் போயிட்டு முதல்ல காலங்காயை கழுவிட்டு நம்ம கோயிலுக்குள்ள போவோம். சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம பாருங்க அடியார்கள் பாருங்க. புதூர் நாகதம்பிரான் ஆலயம், புளியங்குளம்.
இது வந்து சக்தி வாய்ந்த ஆலயம் ஒன்று இருக்குது. நிறைய பக்தாடியாக்கள் நிறைய நேர்த்தி கடைகள் வைக்கிற இடம் ஒன்று இருக்குது. நானும் இங்கே நேர்த்தி இன்னொரு வச்சிருக்கேன்னா அர்ச்சனை டிக்கெட் கொடுக்குற இடம் வந்தது. அர்ச்சனை விபூதி நூல்கள் கொடுக்குற இடம் இது. எவ்வளோ டிக்கெட்? 350 ரூபாயா? 250 ரூபா. ஒரு அர்ச்சனை டிக்கெட் வந்து ஒன்று வந்து 250 ரூபாயா. இப்போ வந்து அர்ச்சனை செய்யறதுக்கு இருந்தா இருக்கு. அர்ச்சனை டிக்கெட் எடுத்தாச்சு. போயிட்டு எங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துடுவோம். சாமியை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குன்னு அவ்வளோ கூட்டம், சன நெரிச்சல். நேர்த்தி கடன் செலுத்தவும் அர்ச்சனை செய்யணும்னு நிறைய மக்கள் வந்து வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்து கொண்டு தான் இருக்காங்க கோயிலுக்கு. பக்தர்கள் பெண்கள் வந்து பால் செம்பு எடுக்கிற நிகழ்வு உண்டு. இது அர்ச்சனை செய்யலாம இருக்கு. அவ்வளோ கூட்டமா, சரியான கூட்டமா இருக்கு அர்ச்சனை செய்து கூட. அர்ச்சனை செய்யற இடம் தான் இது. நம்ம செஞ்சாச்சு அர்ச்சனை. பண்ணியாச்சு, வெளியே வந்தாச்சு. பூசை தொடங்க 1:30 ஆகுமா. இப்போ நாம வெளியே வந்துட்டோம். இது வந்து பால், புத்துக்கு பால் ஊற்றுறதுக்காக எல்லாம் லைனில் போய் கொண்டிருக்கான். புத்துக்கு பால் ஊற்றுறதுக்கு இங்கே வந்து இந்த கோயிலில் ஃபேமஸே அந்த புத்து தான். வந்து ஃபேமஸான புத்து ஒன்று. அந்த புத்துக்கு தான் பால் ஊற்றுறதுக்கு எல்லாம் லைனில் போகிறாங்க. நாகத்துக்கு பால் ஊற்றுறது இங்கே தான். பால் இதுக்கு தான் ஊற்றுவாங்க. இதில் பாம்புக்கு முட்டை வச்சுருக்காங்க பாருங்க. முட்டை வந்து ஃபேமஸானது வந்து இந்த மரம் தான். அந்த ஆரம்ப காலத்துலேருந்து அந்த கோயில் சின்னனா இந்த ஆரம்பிக்கக்குள்ளே இந்த மரம் தான் பெரிய ஃபேமஸான கோயில் என்று. நாகத்துக்கு பாம்பு கொண்டு போகிறாங்க கோயிலுக்கு. அதால நேத்தி வச்சு கொண்டு வரோம். பாம்புக்கு பால் வைக்கிறது இது தோசத்துக்கு, நாக தோசம். அதுக்காக ராகு இந்த தோசத்துக்காக வைக்கிறோம்.
இது பால் நேர்த்திக்கடனுக்கு பாம்புக்கு வைக்கிறதுன்னு சொல்லி தான் எல்லாம் கையில் பால்களோட இந்த உள்ளுக்கு இந்த புத்துக்கு பாம்புக்கு இந்த பால்களை கொண்டு போய் கொண்டிருக்காங்க. லைனில் பாருங்க, இப்படி இந்த லைனில் கொண்டு போகிறாங்க பால்கள். இந்த கோயிலே ஃபேமஸான இந்த வழிபாடுன்னு சொன்னால் இந்த பாம்புக்கு இந்த பால் வாக்குற வழிபாடு தான் ஃபேமஸான ஒரு வழிபாடு. இதில் அந்த நூல் வாங்குறது சரியா, நூல் வாங்கலாம். இதுதான் அந்த மரம். பொம்பளையில் தீச்சட்டி எடுக்கிறது, மற்றது அந்த பால் செம்பு எடுத்துட்டு போவாங்க. நேர்த்திக்கடனுக்கு பால் செம்பு எடுத்துட்டு போவாங்க. மற்றது தீச்சட்டி, தலையில சட்டிக்கு மேல நெருப்பை கொளுத்தி வச்சுட்டு போறது தீச்சட்டி எடுத்துட்டு போவாங்க. கச்சேரி நடக்குது, ரெடியாகிறாங்க நாதரசத்துக்கு. இவங்க கோயிலே நேற்றுக்கு பொங்கி படையல் வைக்கிறாங்க சாமிக்கு. கடவுள் என் கையால் ஒரு பொங்கல் படைக்க வந்திருக்கு. நான் தான் இதான் நான் படித்த படையல் அப்படி இருக்கு. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பக்தர்கள் இங்கே நிறைய நேர்த்திக்கடன்கள் இருக்காங்க, எடுத்துக்கொண்டிருக்காங்க.
நேர்த்தி கடனுக்காக பொங்கல் சமைத்து பொங்கி படைக்கு தான் இது. நீங்க அப்படியே இல்லை ஒன்று ரெண்டு இல்லை லைனுக்கு எல்லாம் வளர்ந்து பொங்கல் பொங்குறாங்க மக்கள். அன்னதானம் இது தேர்த்தி வச்சு அன்னதானம் வாங்குறது. இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கோயில் பின் பக்கம் ஃபுல்லாகவே எல்லாம் பொங்கல் பொங்கி அன்னதான அளவுகள் தான் ஃபுல்லாக செஞ்சு கொண்டிருக்காங்க. நேர்த்திக்கடன்களுக்காக இங்கே பார்க்கலாம். அண்ணா எங்கேருந்து வாரீங்க? ஓமந்துலேருந்து வாரீங்க. கோவில் பின்பக்கம் பாருங்க. அப்படி இருந்து எல்லாமே நெருப்பு முட்டி எல்லாம் நேர்த்தி கடனை எல்லாம் சமைச்சு கொண்டு பொங்கி கொண்டு இருக்காங்க. உங்களுக்குத்தான் இருக்கின்றது. ஆகவே செட்டிக்குளத்திலே இருந்து வருகிறவர்களோடு அம்மையார் தனது உள்ளத்திலே இறைவனை வணங்கிவிட்டு வருகின்ற வேளையிலே ஆலயத்திலே மதிய பூஜைக்கு பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் வந்திருக்கின்றார்கள். பழமை போல் அல்லாது இன்றைய ஆண்டில் சிறப்பாக பூஜை நடைபெறுகின்றது. பன்னெண்டரைக்கு சாமி காட்டுறேன்னு சொல்லி இப்போ ரெண்டே காலம் ஆகிட்டு 2:30 ஆகுது. இன்னும் சாமி திறக்கல. 12 மணிலேருந்து பக்தாடியார்கள் இப்போ காவல் காத்து கொண்டு நிற்கிறாங்க. அதை பாருங்க. இன்னும் சாமின்னு நட திறக்கல. சனம் ஃபுல்லாகவே கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. 12 மணிலேருந்து 2:30 வரைக்கும் இன்னும் சாமியை காட்டாமல் இருக்காங்க. சாமியை திறக்காம அர்ஜென்ட் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு சனம் ஃபுல்லாக காவல் காத்து கொண்டு இருக்கு. ஆனால் கோயில் நிர்வாகம் இன்னும் பாருங்க எப்படி இன்னைக்கு சனத்தை காவல் வச்சு கொண்டிருக்கு. டிக்கெட் எடுத்துட்டு அர்ஜென்ட் செய்யாமல் எவ்வளோ சனம் காத்து கொண்டிருக்கு பாருங்க. ஆலை நிர்வாகத்துக்கு காணவத்துக்குது 2:30 மணி தடவை அவ்வளோ சனம் டிக்கெட் எடுத்துட்டு காவல் காத்து கொண்டிருக்கான் பாருங்க. ஃபுல்லாகவே இந்த சாமி நட திறக்கிறதுக்கு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கன்னடமாக நட திறக்கதான் இப்போ திறக்க போகுது. நட சாத்திருக்கு. இப்போ திறக்க போகுது. நட சாமியை காட்ட போகிறாங்க பாருங்க. இப்போ கோஷங்களுடன் பக்த ஆடியார்கள் பாரு அப்படின்னு
ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஷாப்பிங் பண்ணுவோம். நாங்கள் இப்போ ஸ்வீட் வாங்குவோம். ஸ்வீட் தம்பிகிட்ட கச்சான் வாங்குவோம்மா. கச்சான் தம்பி எவ்வளோடா கச்சான்? அதால் 200 இதால் 100 ரைட். எனக்குடா போடு எப்படி எனக்கு 100 ஒரு 10 போடு சரியா? 100 கரெக்டா 10 போடு கூட போடும். சாப்பிட்டு பார்ப்போம் கச்சா எப்படி இருந்தாங்க. நீங்கள் அழைத்தவர்களை மிக கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். இடத்தை சொல்லி அந்த இடத்தை வைத்து சந்தித்துக் கொள்ளுங்கள். தவறவிடாதீர்கள். மிக அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதிகப்படியான மக்கள் வருகின்றார். ஸ்வீட் பாப்பா செல்ல வேண்டிய உங்களிடம் இருக்கிறது. ஒவ்வொரு வார்டுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த இசை வடிவங்கள் பாட்டு எழுதிய வடிவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்கின்ற பொழுது அதனுடைய சுவைகள் ஆகவே அந்த பாடல்களை இப்பொழுது அந்த உங்களுக்கு என்ன பிடிக்கும் பாருங்க. என்ன பிடிக்கும் சொல்லுங்க. வாங்கி அனுப்புறோம். தம்பியில ஸ்வீட் ஐட்டம் வாங்கியாச்சு சரியா? ஸ்வீட் ஐட்டம் வாங்கியாச்சு. இதில் கச்சானம் வாங்கியாச்சு. ப்ரோ வந்தாங்க கச்சானம் வாங்கியாச்சு. நல்லா இருக்கு கச்சானம். பானிபூரி யாருக்கு பானிபூரி பிடிக்கும்? ப்ரோ பானிபூரி வாங்க அடிப்போம். பானிபூரி பிடிக்குமா எல்லாத்துக்கும்? பானிபூரி ப்ரோ எவ்வளோ? பானிபூரி எவ்வளோ? நல்லா இருக்கா பானிபூரி? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கா அண்ணா? எவ்வளோ அண்ணா? அப்போ இந்தியன் பானிபூரி எவ்வளோ? அந்த பெனரை பாருங்க. ரைட். செட்டிநாடு இந்தியன் பானிபூரி. ரைட். 10 வருட நிறைவை முன்னிட்டு 100 ரைட். ஒன்று தாங்க சாப்பிட்டு பார்ப்போம். 100 தாங்க சாப்பிட்டு பார்ப்போம். செட்டிநாடு இந்தியா பானிபூரியா? நீ ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்ணா. 100 தான் சாப்பிடுவோம். சரியா? ஒரே போல சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே வாயில வச்சு அடுத்த இனிப்பா ஸ்ட்ராபெரி. அது வந்து இனிப்பு. சாப்பிட்டு போது வந்து உரைப்பு. இது வந்து இனிப்பு. இப்படி பணம், உங்களுடைய நகை, உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய கையெழுத்து தொலைபேசி, உங்களுடைய குழந்தைகள் ஆகியோரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மாலையை அன்று இருக்கிறது. அடியவர்களோடு அடியவர்களாக திருடர்களும் உலாவ ஸ்ரீலங்காக இந்த அண்ணன் தான் முதல்ல கொண்டதான். வந்து இதில் சாமான் போட்டிருக்கு. 100 150 200 350 சாமான் போட்டிருக்கு. எதை எடுத்தாலும் 100 150 தான். சரி அவளுக்கு போய் பார்ப்போம் என்னென்னு சாமான் போட்டிருக்காங்க. கட்டிப்பட சாமான் தான் போட்டிருக்கு. எதை எடுத்தாலும் 100 150 தான். இந்த பொருள் எதை எடுத்தாலும் 200 எல்லா சாமான் எடுத்தாலும் இதில் இந்த சாமான் எடுத்தாலும் 150 போட்டுருக்காங்க. சரியா? வேணுமுன்னா எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய சாமான் போட்டுருக்கு. சரியா? 1 2 இல்லை, நிறைய சாமான் போட்டு வந்து எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் வாங்க அடுத்த கடைக்கு போவோம். தரப்படும். இது என்ன மாதிரி அரிசியில் பேர் எழுதி? இது வந்து அரிசியில் உங்களை பேர் எழுதி தருவாங்களா? அப்படியா? என்னென்னு ஒரு ஃபேமிலி கட்ட பண்ணிக்கலாம். இதாக இருக்குது. இந்த பாருங்க ஒரு அரிசி தெரியும் தானே? அரிசியில் பேர் எழுதி தருவாங்க. தெரியுதா? விஜயன் எழுதிருக்கு. அரிசியில் பேர் எழுதி அந்த டப்பாக்குள்ளே போட்டு தருவாங்க. கீட்டைக்கு மாதிரி. எவ்வளோ உண்டு? 200 அரிசியில் உங்களோட பேர் அப்படியே வரும். தெரியுதா? விலை தருவாங்க. 200 வந்ததில் வாங்கி கொள்ளுங்க. சரியா?
இங்கே பார்த்தீங்கன்னா காய்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஐஸ்கிரீம் கடை போட்டுருக்காங்க பார்த்தியா எவ்வளோ பெரிய ஒரு கடை ஒன்று போட்டுருக்காங்க ஐஸ்கிரீம் கடை பெரிய ஒரு ஹோட்டலில் மாதிரி அடிச்சு வச்சுருக்காங்க கடை வந்து குடிப்போம் ஐஸ்கிரீம் குடிப்போமா வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா காய்ஸ் உங்களுக்கு ஐஸ்கிரீம் லியோ ஐஸ்கிரீம் லியோ 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 கொத்திமி சாப்பிடுவோமா கொத்திமி போட்டுருக்காங்க கொத்திமி சாப்பிட பார்ப்போம் எப்படி எவ்வளோ கொத்திமி உண்டு 200 முறையா ரெண்டு போட்டு தாங்க எப்படி போடுறீங்கன்னு பார்க்கணும் மலிவு விற்பனை வாங்க பொருளை வந்து பார்த்துருக்க இன்னொரு பொருள் இருந்தாலும் 150 200 250 ரூபாயாம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கொத்திமி வானத்தில் போட்டுருக்காங்க பாருங்க வானத்தை கொண்டு வந்து கொத்திமி ஒரு கடை ஒன்று போட்டுருக்காங்க மலிவு விற்பனை வாங்க பொருளை வந்து பார்த்துருக்க இன்னொரு பொருள் இருந்தாலும் 150 200 350 மலிவு விற்பனை 150 200 கொத்துமி பிரீமா கொத்துமி சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்கேன் நலம் அறுவை சுவை நலம் சுரம் சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்கு காய் எப்படிங்க சூப்பர் சரியா இருக்கு மஜ்ஜிக்கு போகலாம் இப்படி சின்னதாக இருக்கிறது தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி பெருசாக வருதுன்னு பாருங்க சின்ன பேக்கெட்டு தண்ணிக்குள்ளே போட சின்ன பிள்ளைகளுக்கு வராது பெரிய போலாக போதுட்டு 200 சரி இதில் உண்டும் அதில் ஒன்று தாங்க இதுவும் அப்படித்தானே இங்கே பாருங்க சின்னது போதில் போட்டால் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க தண்ணிக்குள்ளே சின்ன பிள்ளைகள் இருக்குது ரைட் ஒன்று தாங்க இதில் சரியா சரியா நாம் இப்போ கடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் எல்லா ஐட்டமும் போட்டுருக்கோம் உங்களுக்கு என்ன சாமான் தேவையோ எல்லா ஐட்டம் போட்டிருக்காங்க அந்த உடுப்பு போட்டிருக்காங்க கண்ணாடி போட்டிருக்காங்க எல்லா சாமானும் போட்டிருக்காங்க வந்து சுற்றி சாமானை வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு போங்க நம்ம இப்போ வெடிக்கிற போகிறோம் சரியா அடுத்த வாங்கி நான் பார்த்துட்டு நல்லா சாப்பிடுவோம் வச்சாச்சு நல்லா சாப்பிட்டாச்சு நாங்கள் இப்போ வெடிக்கிடுவோம் பாய் ஹலோ ஹாய் என்ன பேசி பேக் வேணுமோன்னா வந்துடுது இந்த கடையில் வாங்குங்க அழகான பூச்செடி ஒன்று இருக்கு எவ்வளோ ப்ரோ இது எப்படி நல்லா இருக்கு எவ்வளோ இது 150 ரூபா இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு வடிவா இருக்கு 150 ரூபா நல்லா இருக்கு என்னது அன்னசியா வா ரைட் காய்ஸ் வாங்க நாங்கள் இப்போ அன்னசி சாப்பிடுவோம் வாங்க அன்னாசி சாப்பிடுவோமா ஐயா எவ்வளோ அன்னாசி 200 ரூபாயா ஒரு பேக்கெட் 200 ரூபா பழம் எவ்வளோ 5 பழம் 1000 ரூபா ஒரு சோப்பின் பழம் 200 ரூபா பாருங்களா இது 5 பழம் 5 பழம் 500 ரூபாயா இது 200 ரூபா அது 5 பழம் 1000 ரூபாயா சரி எது எடுத்தாலும் 100 ரூபாயாமா எது எடுத்தாலும் 100 ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா வந்து நீங்கள் எடுங்க பொருள் எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா எனக்கு தேவையான ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று நான் வாங்கியிருக்கேன் எனக்கு வேலைக்கு இது பாருங்க எது எடுத்தாலும் 100 ரூபா உங்களுக்கு தேவையான சாமான் எல்லாம் இருக்குது எல்லாம் மலிவு விற்பனை எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க வந்து வாங்க நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க 100 ரூபா சிஐ நாம் அடுத்த ஜூஸ் ஒன்று குடிப்போம்மா ஜூஸ் ஒன்று குடிக்க போகிறோம் கடையில் பப்பாசியா பப்பாசி ஜூஸா பப்பாயா ஜூஸ் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குண்டா பாருங்க ஜூஸ் ஒன்று இருக்கு பப்பாயா குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குண்டா நல்லா இருக்கு வாங்க வாவ் டெடி கடையும் போட்டிருக்காங்க கேர்ள்ஸுக்கு தான் நிறைய பேர் டெடி பிடிக்கும்
அதுக்காகவே டெடி போட்டிருக்காங்க பாருங்க, டெடி. எது எடுத்தாலும் 100 ரூபாயா? எது எடுத்தாலும் 100 ரூபாயா? எது எடுத்தாலும் 1000 ரூபா. ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம். என்ன போட்டிருக்கீங்க? கேட்டின்னு தலைவாணி வரும். கேட்டின் தலைவன் எவ்வளோ கேட்டின்? கேட்டின் 1000 ரூபா, தலைவாணி வரும் 150 ரூபா. கேட்டின் நம்ம தேவையில்ல. இன்னும் சின்ன பிள்ளையா? கண்ணெலாம் வச்சு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி கொண்டு வாங்கி கொண்டு இது இல்லாமல் பெருநாள் இல்லை தெரியும். ஓ பெருநாள் இல்லை, இதெல்லாம் தீபாவளிக்கு தான். தூக்கி கொண்டு திரிஞ்சு போட்டு வரலையா? வந்து கொண்டு தான் இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க எப்படி இப்போ இந்த சைடெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு எல்லாம் வீட்டை போய் கொண்டிருக்காங்க எல்லாம். நாங்களும் அப்படி தான், நாங்களும் இப்போ வீட்டை தான் போக போகிறோம். பைக் விட்ட இடத்துக்கு போவோமா? பைக் பார்க்கிங்க போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வீட்டை போவோம். சரியா? ஓகே. கச்சான் காணாது. அக்காட்டு இன்னும் 2 கச்சானை வாங்குவோம். அக்கா எவ்வளோ கச்சான்? ஒரு பேக்கா இது? ஒரு பேக் 100 ரூபா. இப்போ சுட இருக்குது போல. முருகண்டி கடிச்சான் சுட பாருங்க, முருகண்டி கச்சான். சரி இதில் போடுங்க அக்கா. எனக்கு 2 தான். நீங்களே வறுக்கிறதா இல்லாடி? முருகண்டியில் வருதுதா? ரைட். முருகாண்டி கச்சானா? முருகண்டி கச்சான் இது. முருகண்டி கச்சானா இன்னொன்று தாங்க அக்கா. சரி 100 ரூபா. சரியா? இன்னொன்று 3 டப்பு. சரி ஓகே. போயிட்டு வீட்டை போவோம். சரியா? பாய் பாய் எல்லாருக்கும் பாய். நாங்கள் இப்போ கோயிலேருந்து வீட்டை போகிறோம். சரியா? எல்லாம் பார்த்தாச்சு, அடுத்தது செஞ்சாச்சு, சாமி பார்த்தாச்சு. நம்ம இப்போ வெளிக்கிட்டோம். சரியா? போயிட்டு வீட்டை போயிட்டு நாம் திருப்பி நைட்டுக்கு வருவோம். நைட்டுக்கு வருகிற வீடியோ போடுவோம். நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.